ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்நாக்ஸ் ரெசிபி மிளகு காராச்சேவ். இது வந்து ரொம்ப ஈஸிங்க. ஒரு 15 நிமிஷம் இருந்தால் டக்குன்னு நீங்கள் பண்ணிடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப்பு கடலை மாவு, அது கூட 1/4 கப்பு அரிசி மாவு, அப்புறம் 4-5 பல்லு பூண்டு, 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் கொரன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் அல்லது சூடான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடைசியாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கலாம். இது வந்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலகலாக நீங்கள் பிசையணும். அந்த மாதிரி பிசைஞ்சாதான் உங்களுக்கு கரண்டியில் வச்சு சேவ் தீட்டுறதுக்கும் சரி, இல்லை நீங்கள் அச்சில் பிழிகிறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிழிகிறதுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் இலகலாக இருக்குது. ஸோ இந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ சேவ் செய்ய ஆரம்பிக்கலாம். கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி பூந்தி செய்கிற கரண்டி இருக்குது இல்லையா, அது எடுத்துக்கோங்க. நீங்கள் பூந்தி செய்கிற கரண்டி இல்லாட்டி இந்த மாதிரி சாரணி எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் வந்து கொஞ்சமாக மாவை மேலே வச்சு கை வச்சு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஓட்டை வழியாக அழகாக சேவ் வந்து கீழே விழும். இதுதான் வந்து பாரம்பரிய முறையில் சேவ் செய்கிற விதம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கடைகள்லாம் செய்வாங்க. இது வந்து உங்களுக்கு முறுக்கு அச்சில் பிழிகிறத விட இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சேவ் வந்து இன்னுமே நல்ல கிறிஸ்பியாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் தீட்டிட்டு தேவைப்படும் போது அப்பப்போ பெரட்டி விடுங்க. ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் சேவ் வந்து எவ்வளோ சூப்பராக நீட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ இப்போ பாருங்கள், இதில் பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு அப்படின்னா வந்து சேவ் நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், சேவ் வந்து நம்ம கடைகள்லாம் வாங்குகிற மாதிரி ரொம்ப நீளமாக ரொம்ப சூப்பரான சேவ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கரண்டியில் வச்சு பிழியும் போது சேவ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி பிழிகிறது கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நார்மல் முறுக்கு அச்சில் பிழியலாம். ஸோ நார்மல் முறுக்கு அச்சில் இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உடச்சி விட்டுக்கலாம். பிழிஞ்சிட்டு நீங்கள் வந்து இதை உடனே திருப்பக்கூடாது. கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் வடைக்கம்பி இருக்கு இல்லையா, அது வச்சு லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து 2 சைடும் நல்லா வேகும். அதே சமயத்தில் 2 சைடும் ஒரே கலராக இருக்கும். இப்போ இதில் பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. அவ்வளோதான், நமக்கு வந்து சேவ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், சூப்பரான மிளகு காரச்சேவ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் உடச்சி விட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு 15லேருந்து 20 நாள் வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஓமப்பொடி. இது வந்து ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சிடலாம். இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போது ஓமப்பொடி செய்கிறதுக்கு 2 கப்பு வீட்டில் அரைச்ச கடலை மாவு. இது வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு சின்ன டம்ளர் இல்லை ஒரு கப்பை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 3/4 கப்பு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் இல்லாட்டி வந்து சூடான எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஓமப்பொடி நல்லா மஞ்சளாக இருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஓம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைய போகிறோம். அதுக்காக
1 டேபிள் ஸ்பூன் ஓமத்த வந்து 1 டம்ளர் தண்ணிய ஊத்தி, அத நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு அது 1/2 டம்ளர் ஆனதுக்கப்புறம், அத வடிகட்டிட்டு, அந்த தண்ணிய ஆற வச்சு, நம்ம வந்து இதில சேர்த்து மிக்ஸ் பண்ண போறோம். ஸோ, அந்த தண்ணிய வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி, நல்லா பெசஞ்சுக்கோங்க. இது வந்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி அழுத்தமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. சப்பாத்தி மாவ விட கொஞ்சம் இளகலா இருந்ததுனா தான் உங்களுக்கு அச்சுல போட்டு பிழியும்போது ஈஸியா இருக்கும். இல்லாட்டி வந்து பிழியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால கொஞ்சம் இளகலா இந்த மாதிரி பெசஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் ஓமப்பொடி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி, மீடியம் ஃப்ளேம்ல சூடு பண்ணி வச்சிருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம், அத வந்து மாவ வந்து ஒரு குழல்ல போட்டு நம்ம பிழிய ஆரம்பிச்சிடலாம். எண்ணெயில நல்லா ரவுண்ட் ரவுண்டா அந்த மாதிரி முறுக்கு பிழிவோம் இல்லையா? அந்த மாதிரி பிழிஞ்சிருங்க. எண்ணெய் வந்து எப்போதுமே மீடியம் ஃப்ளேம்ல தான் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஓமப்பொடி நல்லா மஞ்சள் கலரா கிடைக்கும். இல்லாட்டி ரொம்ப ஓவர் குக் ஆயிடும். ப்ரவுன் கலர் ஆயிடும். ஸோ அதனால மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு பொரிச்சு எடுங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அத ஒரு வடக்கம்பி வச்சு திருப்பி விட்டுருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஓமப்பொடிய சுத்தி உள்ள பபிள்ஸ் எல்லாம் கம்மியாயிடுச்சு அப்டின்னா, ஓமப்பொடி நமக்கு ரெடி ஆயிடுச்சு அப்டின்னு அர்த்தம். அவ்வளோதான் நம்ம ஓமப்பொடிய எடுத்துடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவையும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நீங்க பொரிச்சு எடுத்துடலாம். இந்த ஓமப்பொடி குக் ஆகுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் தாங்க ஆகும். மெலிசா இருக்கு இல்லையா? அதனால. ஸோ ஒரு 15 நிமிஷத்துல நீங்க வந்து டக்குன்னு இந்த ஓமப்பொடி செஞ்சிடலாம். இது வந்து ரொம்ப மெலிசா, ரொம்ப சாஃப்ட்டா இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ஓமப்பொடி உங்க வீட்லயே குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சு குடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி ரிப்பன் பக்கோடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஓலை பக்கோடா ரெசிபி தாங்க. இங்க பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியா பூரி மாதிரி உப்பி வந்திருக்கு. இந்த மாதிரி ரொம்ப கிறிஸ்பியா இருந்ததுன்னா கண்டிப்பா வாயில போட்ட உடனே ரொம்ப கரைஞ்சிரும். அந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்ட்டா நல்லா கிறிஸ்பியா இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஓலை பக்கோடா செய்யறதுக்கு வீட்டில் அரைச்ச கடலை மாவு 1 கப்பு, அரிசி மாவு 1 கப்பு. இது கூட நம்ம வாசத்துக்காக ஒரு பொருள் சேர்க்க போறோம். அது என்னன்னா 4 பல்லு பூண்டு, 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு இது 2த்தையும் பவுடர் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட காரத்துக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்கிறேன். மிளகாய் தூள் அல்லது மிளகு தூள் எது வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சோம் இல்லையா? பூண்டு, சோம்பு அத வந்து இதில சேர்த்துக்கோங்க. அது கூட பெருங்காயத்தூள் சின்ன பிஞ்சம், தேவையான அளவு உப்பு. இது கூட நீங்க வந்து விருப்பப்பட்டா 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி சூடான எண்ணெய் அது சேர்த்தாலும் உங்களுக்கு வந்து பக்கோடா நல்லா கிறிஸ்பியா மொறுமொறுன்னு ரொம்ப சாஃப்ட்டாவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இது எல்லாத்தையும் நல்லா பெசஞ்சுக்கோங்க. மாவை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையாம, அதை விட கொஞ்சம் இலகுலா நம்ம பிசைஞ்சோன்னா, அச்சுல வச்சு பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் நீங்க இறுக பிசைஞ்சிட்டிங்கன்னா, அழுத்தி பிழியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலகுலா இருக்கு. ஆனா கையில ஒட்டல. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சுட்டு, நம்ம வந்து இப்போ ஓலை பக்கோடா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஓலை பக்கோடா செய்கிறதுக்கு எங்கள் பாட்டி எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் ஓலை பக்கோடா செய்யும்போது ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு அதை காட்டிடுறேன். ஸோ இந்த மாதிரி கரண்டி வந்து இரும்பு கடைகளில் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணலாம். இதில் வந்து மாவை நல்லா வச்சுட்டு நல்லா உள்ளங்கை வச்சு நல்லா அப்படி அழுத்துனீங்கன்னா போதும். அந்த ஓட்டை வழியாக உங்களுக்கு பக்கோடாலாம் கீழே எண்ணெயில் இறங்கிடும். இது வந்து நார்மலா நீங்க அச்சுல பிழியறத விட, இதில பண்ணும்போது இன்னுமே பயங்கர கிறிஸ்பியா நல்ல பூரி மாதிரி ஒவ்வொரு பக்கோடாவும் உப்பி உப்பி இருக்கும். குழந்தைங்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கலாம் சின்ன பிள்ளையில இத தான் சாப்பிடுவோம். ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் இத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு அப்பப்ப திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. அப்பதான் நல்லா 2 சைடும் உங்களுக்கு பொன்னிறமா கிடைக்கும். இப்ப எண்ணெயில இருக்கிற பபிள்ஸ் எல்லாம் அடங்குனதுக்கப்புறம், நம்ம வந்து பக்கோடா எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஸோ இத பாருங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ உப்பி உப்பி 2 சைடும் இருக்கு. பூரி மாதிரி இருக்குன்னு. ஸோ இப்போ வந்து நம்ம அச்சுல போடலாம். அச்சுல போடுறதுக்கு இந்த மாதிரி ரிப்பன் பக்கோடா அச்சு எடுத்துட்டு, அதில மாவு ஃபில் பண்ணிட்டு, ஜஸ்ட் நீங்க எண்ணெயில ரவுண்டா அப்படியே பிழிஞ்சு விடுங்க.
நம்ம வந்து மாவெல்லாம் நீங்க தீபாவளிக்கு பலகாரம் செய்யும்போது, வீட்ல அரைச்சு மாவுல செஞ்சீங்கன்னா, இன்னுமே உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாவும், நல்ல கிரிஸ்பியாவும் இருக்கும். ஏன்னா, கடலை மாவு வந்து நீங்க கடையில வாங்கும்போது, சில மாவு வந்து நல்லாருக்கும், சில மாவு நல்லா இருக்காது. அந்த நல்லா இல்லாத மாவுல செஞ்சீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து கடுக்கு கடுக்குன்னு இருக்கும். சாஃப்ட்டாவே வராது. இப்ப பாருங்க, எண்ணெயில இருக்கிற பபிள்ஸ் எல்லாம் கம்மியாயிடுச்சு. அப்டின்னா நமக்கு வந்து ஓல பக்கோடா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆ இந்த ஓல பக்கோடா செய்யும்போது சின்ன ஒரு டிப்ஸ் சொல்றேன். அது என்னன்னா, அந்த அச்சு இருக்கு இல்லையா? அந்த ஓல பக்கோடா அச்சு அது வந்து மெலிசா இருந்ததுனா தான் உங்களுக்கு 2 சைடும் உப்பி பூரி மாதிரி ரொம்ப கிரிஸ்பியா கிடைக்கும். இதுவே அச்சு வந்து ரொம்ப திக்கா இருந்ததுன்னா, இந்த அளவுக்கு உங்களுக்கு உப்பி வராது. அந்த அளவுக்கு கிரிஸ்பினஸும் இருக்காது. அதனால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப மெலிசான அச்சா எடுத்துக்கோங்க. அப்டின்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ரொம்ப கிரிஸ்பியான ஓல பக்கோடா கிடைக்கும். அவ்ளோதாங்க. ஒரு 1/2 மணி நேரத்தில ரொம்ப கிரிஸ்பியான, ரொம்ப சூப்பரான ஓல பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த தீபாவளிக்கு இந்த ஓல பக்கோடா செஞ்சு உங்க ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவ லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சுகன்ஸ் குக்கரி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.